எசுக்கி, உனக்கு மட்டும் இல்லட்டி உன் புள்ளைக்கும் ஆயுசு கெட்டி. அதான் இப்படி ஆபத்து வந்தாலும் விடாப்புடியா புடிச்சு வந்திருக்க. எல்லா கண்ணும் கழியட்டும். எந்தாட்டி ரத்னா, இத ஊத்திட்டு வா. எசுக்கி, நீ வா சாமி. வா உள்ள. கேட்டி எசுக்கி, இனிமே நீ கடைய திறக்கிற, கைத்த கட்டுறன்னு என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கோ. இந்த தடவை அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்திருச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அதிர்ஷ்டம் உன் பக்கத்திலே இருக்காது. நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும், பாத்துக்கோ. ஆமாத்தா எசுக்கி, இனிமே நீ இந்த கடையெல்லாம் திறக்க வேண்டாம். வேணும்னா நான் சும்மா இருக்கிறப்ப நான் கடையை திறந்து பாத்துக்கிறேன். பேசாம வீட்டுல இருந்து செவனேன்னு ஓய்விடு. புரியுதா? ஏட்டி, நாங்கெல்லாம் சொல்றது உன் காதுல விழுகுதா இல்லையா? சரி த, இனிமே நான் பொறுமையாவே இருக்கேன். நான் கடையை திறக்கல, போதுமா? இவ இப்படி தெளிச்சியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க தான் எனக்கு நிம்மதியாவே இருக்குமா. ஆஸ்பத்திரியில இவ எல்லாரையும் தவிக்க விட்டாளேமா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சேன்னு நினைச்சுக்கோ பாண்டி. ஏட்டி ரத்னா, எசக்கிக்கு குடிக்க ஏதாச்சும் குடிட்டி. இரு, நானும் வரேன். எல்லாருக்கும் காஃபி போட்டு அக்கா வந்துடுச்சு. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? ஐயோ பாத்தியா, இசைக்க முடியலன்னதும் உன்னை மறந்தே போயிட்டோம். ஏய் இசக்கி, என்னடி ஆச்சு? அக்கா, உனக்கு தெரியாதா? துணி காய போடுற கொடி அந்து போச்சுன்னு அக்கா ஸ்டூல் எடுத்துட்டு போய் துணி கட்ட பாத்துருக்கு. எட்டி, உன்னை படியே ஏற வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உன்னை யாரு ஸ்டூல்ல ஏறி கைத்து கட்ட சொன்னது? அறிவில்ல உனக்கு? இல்ல, அவளை விடல. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில படாத பாடுபட்டு வந்திருக்கா. உனக்கு முத நாள் வேலை எப்படி போச்சு? இல்லை, ஸ்டேஷனுக்கு கரெக்ட் டைம் போயிட்டியா? ஸ்டேஷன்ல என்னாச்சு? சரியான நேரத்துக்கே போயிட்டேன்னு. முதல் நாளே நல்ல அனுபவம்னு. என்னல என்னாச்சு? எப்பயும் இயற்கையாவே உன் முகத்துல ஒரு உற்சாகம் இருக்கும், அது காணுமே. அண்ணே, வெயில் காலம்னு போலீஸ் வேலை டயர்டா இருக்காதா? நான் விரும்பி போன வேலைன்னு போக போக பழகிரும். வீரா, உன் பேக்க கூட போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிக்கா, இந்தா. கேட்டி வீரா, கொண்டு போன சாப்பாடு அப்படியே இருக்கும் போல, சாப்பிடலையா? அக்கா, முதல் நாள் வேலை வெளியில டியூட்டி போட்டாங்களா, லஞ்ச ஸ்டேஷன்லயே வச்சுட்டு போயிட்டேன். அத்தியான் சாப்பிட முடியல. என்ன சொல்லுத? சாப்பிடாமலா வெயில வேலை பார்த்துட்டு வர? ஏடி உடம்பு என்னதுக்கு ஆகுறது? என்னதான் நீ முத நாளே இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் வெளியில கடையில சாப்பிட்டேன். அப்புறம் இந்த சாப்பாடை சாப்பிட முடியல. அம்புட்டுதான்ப்பா. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்ன மோத்தா? எசக்கி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பாண்டி, இவளை உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வை. நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ. சரியா? சரி த. வா, கூட்டிட்டு போ. வா, எந்திரி, பொறுமையா. பாத்து மெதுவா. சரிண்ணா, நேரமாவது, நான் கிளம்புதேன். சரி மறைஞ்சமோ. சரியத்தா, போயிட்டு வரேன். டேய் சோபலா, பாத்து பத்திரமா கொண்டு போல. வாலு. இல்லை, வீரா மூஞ்சே சரி இல்லையல, ஏதோ தப்பா இருக்கு. எல்லாம் சரியாதான் இருக்கு. வெயில்ல அவன் முகம் கொஞ்சம் வாடி இருக்கு. உனக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் தோணுமா? முடியல, என்னால தாங்க முடியலக்கா. பரணி என்னடானா மறதியில கையில கிளவுஸ் கூட போடாம என்னென்னவோ செஞ்ச இந்த இசக்கிய காப்பாத்திருக்காக்கா. அடச்சே, நான் வராம போயிட்டேனே. நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கியே, ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டிருப்பேன்ல. அக்கா, நானும் எதையாச்சும் கொளுத்தி போடணும் தான் பார்த்தேன். நிலைமை சரியில்லை. அதான்
புறவு வந்து பார்த்துக்கிடுவோம்னு வந்துட்டேன். ஐயா இன்னும் என்னையா கொளுத்தி போட முடியும்? இல்லை சரியான கோட்டிக்கார பையில இருக்க ஞாபகம் இருக்குல்ல? அதான் ஏற்கனவே இந்த குடும்பத்துல வாரிசு வவுத்துல தங்காதுன்னு அவங்க எல்லாருடைய வவுத்துலயும் புளிய கரைச்சி வச்சிருக்கல. ஆமா, அவங்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம் இல்லையா? பரணி மட்டும் வந்து காப்பாத்திலேன்னா அந்த குழந்தை போயிட்டு இருக்கும்ல. பாயிண்ட் புடிச்சிட்டேலே, இத வச்சே நாம ஒரு கபடி ஆடிடலாம். அதத்தான்க்கா நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு, என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்க? அக்கா, இந்த வீட்டை விட அந்த வெறும்பய வீடு தான் பாதுகாப்பு அப்படின்னு பாக்யாவும் சேர்ந்து தானே அந்த நொசக்கியும் என் மகனையும் அங்க நினைச்சு வச்சா. இப்ப அந்த நசுக்கி கீழே வந்து வவுத்துல அடிபட்டுக்கிட்டது எங்க? அந்த வீட்டுல தானே. அப்ப அந்த வீடு பாதுகாப்பா இருக்குமா? அட, இது பிரமாதமான கேள்வியில. அப்ப நாம வேப்பல அடிக்க வேண்டியது நம்ம பாக்கியத்துக்குத்தேன். இசக்கிய அங்க விட்டு வச்சிருந்தா அவங்க சரியா பாத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 100 ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா புள்ள தங்காது, அது இதுன்னு பாக்கியத்து மனச நாம கலைச்சு விட்டுறோம். செம்ம பிளான் போட்டிருக்கீங்க ஐயா. நம்ம நோக்கம் ஒண்ணுதான்ல. அந்த முத்துப்பாண்டி நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? அந்த வீட்டுல இருந்து ஏன் மகனை நசுக்கியோட இங்க கூட்டிட்டு வந்துடணும். வந்த பிறகு அந்த கருவை எப்படி கலைக்கிறதுன்னு சரியான சந்தர்ப்பம் வரும். அப்ப பாத்துக்கிடலாம். இல்ல சௌந்தரம், எனக்கு ஒரு சந்தேகம்ல. உன் பொண்டாட்டி பாக்கியம் உன் பேச்ச காதுல வாங்குவாளல? என் பொண்டாட்டி என் பேச்சை எப்பவும் மதிக்கவே மாட்டா. ஆனா பேர குழந்தையோட உசுருக்கு ஆபத்துன்னு சொன்னா நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பாக்கா. அக்கா, இத்தனை வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன். அவ மண்டைய கழுவ எனக்கு தெரியாதக்கா. பிரமாதம்ல, பிரமாதம். நாமளா போய் எசக்கிய கூப்பிட்டா அனுப்ப மாட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா. அதனால தான் பாக்கியத்தை உசுப்பி விட்டு இந்த தடவை எப்படியாவது அந்த வளர்ந்து கெட்டவனையும் நசுக்கியையும் கூட்டிட்டு வந்துடணுக்கா. சாதாரணமா கூட்டிட்டு வரக்கூடாது ஐயா. சம்முமை செஞ்ச மாதிரி மேளதாளத்தோட கூட்டிட்டு வரணும். அப்பதான் அவனுக்கு மானம் போகும். இதுவும் நல்ல ஐடியா தான். உடனடியா நான் களத்துல இறங்குதேன். பாக்கியத்தை ஏவி விட்டா தான் காரியம் நடக்கும். அக்கா, அவகிட்ட நான் பேசிக்கிட்டது நீ வாயை திறக்காத. சரில சரில, நான் வாயே திறக்க மாட்டேன் சாமி, போதுமா? இல்லக்கா, நீ எப்பவும் கரெக்டா தான் பேசுவே. ஆனா அது அவகிட்ட போய் சேரும்போது தப்பா போய் சேருதுல, அதை சொன்னேன். என்ன இன்னும் தூங்கலையா? ரொம்ப நன்றில. எதுக்கு புரியல? இது எத்தனை வாட்டின்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் நீ இந்த குடும்பத்துல ஒரு உசுரை காப்பாத்துவ. ஒரு உசுர் இல்ல, 2 உசுரை காப்பாத்திருக்க. நாங்கெல்லாம் அம்மா இல்லாம கூட வாழ்ந்துருவோம் போல இருக்கு. ஆனா நீ இல்லாம எப்படி வாழ்வோம்னே தெரியல. ஒன்னு சொன்னா நீ கோச்சுக்கிடுவ. இருந்தாலும் சொல்லுத. சொல்லு. அம்மா இருந்தோம் பாவம்ல இசக்கி. அதுக்கு அம்மா எல்லாமே வளர்ந்தவாவ. இங்க யாருக்கும் இத பத்திலாம் ஒரு அனுபவமும் இல்ல. பிரசவம் முடிகிற வரைக்கும், பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அமெரிக்காவுக்கு போலாம்ல. இல்லை, அதுதான் உனக்கு சீட்டு கிடைச்சிடுச்சுல. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கலாம்ல. என்ன கேட்டா சிரிக்க? நான் கேட்டதுக்கு சரின்னு சொன்னா நாங்களாம் சந்தோஷப்படுவோம்ல. இப்போ உனக்கு பரணிங்கிறவ ஒரு தனி மனுஷி. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு அவளை பத்தி உனக்கு கவலையே இல்லை. உன் தங்கச்சிக்காக மட்டும்தான் நீ யோசிப்பல்ல. இல்லை, நான் யதார்த்தமா ஒரு கேள்விதானே கேட்டேன். ஒரு உதவிதம்ல கேட்க. அடுத்த வருஷம் போய் படின்னு சொல்றேன். உண்மையாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நீ எப்படி கேட்டிருக்கணும்? எப்படி?
அது கூட உனக்கு புரியவே இல்லைல்ல. கொஞ்சம் லேட்டா போலாமா? அதனால உன் படிப்பு கெட்டுறாதே. இப்படிதான் கேட்டிருக்கணும்டா. நீயே அடுத்த வருஷம் போய்க்கலாம், அடுத்த வருஷம் படிக்கலாம்னு முடிவே பண்ணிட்டியா? ஏண்டா நீ சொன்னா உடனே என்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு உனக்காகவே உழைக்கிறதுக்குன்னு பிறந்த அடிமை நானு. ஏலே ஏலே என்னல, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் பேசல. உனக்காக நான் எவ்ளோ செஞ்சாலும் என்னை பத்தி ஒரு சொட்டு கவலை கூட உனக்கு இருக்காதுல்ல? இல்லை, நான் அப்படி எல்லாம் பேசல. என்ன பத்தி, என் படிப்பை பத்தி உனக்கு அவ்வளவுதான்டா அக்கறை. சாரி. எப்ப பாரு தியாகம் செஞ்சிட்டு இருக்கிற தியாக தீபம் நான் இல்ல. உன் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்தாச்சு. எவ்வளவு செஞ்சாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே என்ன தள்ளி வைக்கிறத தவிர நீ எதுவுமே பண்ணல. இல்லை என்னல இப்படி எல்லாம் பேசுத? போதும்டா போதும். உனக்கு உன் தங்கச்சிங்க முக்கியம். எனக்கு அட்லீஸ்ட் நான் மட்டுமாவது என்னை பத்தி கவலைப்படணும் இல்லையா? இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய தயாரா இல்ல சண்முகம். சாரி. எனக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் டிக்கெட் போடுறதுக்காக மதுரைக்கு போறேன். முடிஞ்சா கூட நீயும் வா, இல்லைன்னா பரவாயில்ல. அமெரிக்காக்கே நான் தனியா தானே போக போறேன். இங்க இருந்து மதுரைக்கு போக மாட்டேனா? சரி நீ போ, நான் தூங்கணும். போ. இல்லை, நான் சொல்றது எதுவும் புரிஞ்சுக்கிட மாட்டியா? குட் நைட். இல்லை என்னல என்னென்னமோலாம் பேசுத? நீ படிச்சவ, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் தெளிவா பேசிட்டுத. எனக்கு அப்படிலாம் பேச வராதுல்ல. நீ அமெரிக்கா போய் படிக்கணும்ன்றத ஒரு நாளும் நான் தடுக்கணும்னு நினைச்சது கிடையாது. குட் நைட் சொல்லிட்டா நான் தூங்க போறேன்னு அர்த்தம். இப்ப தூங்க விட போறியா இல்லையா? ஐயா, அம்மா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏடி பாக்கியா, இங்க வா. என்ன என்னங்க? என்னடி என்னாச்சு? ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களா? நல்லபடியா வீட்டுல சேர்த்துட்டு தாங்க இங்க வரோம். என் பொண்ணு பரணியா கொக்கா. அந்த ஆஸ்பத்திரியில இருந்த டாக்டரே அந்த குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு சொன்ன புறவும் என் பொண்ணு போய் அதை காப்பாத்தி விட்டா பாத்தியா? நான் வேண்ட முருகன் தான் அவளை சரியான நேரத்துல அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு செய்தி கேட்ட உடனே அப்படியே என் உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. நான் உடனே எல்லாத்தையும் போட்டபடியே அடிச்சு பிடிச்சி அப்படியே ஓடி வந்துட்டோம் ஆஸ்பத்திரிக்கு. நானும் தான் பார்த்தேனே. உங்களுக்கு எசக்கி மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா பேர புள்ளைங்கிறது உங்க வம்சா வழி இல்லையா? அதான் ஓடி வந்தீங்க. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு சும்மாவா சொன்னாங்க? அத நீ நம்புறியா? ஏலே சும்மா இல்ல. எப்ப பாரு அவரு குறை சொல்லிக்கிட்டு. பாசத்தை எல்லாம் யாராலையும் மறைச்சு வைக்க முடியாதுல. இவர் பட்ட பாட்ட நீயும் தானே பார்த்த. எப்படியோ நீங்களும் உடனே வந்து பாத்தீங்களே, எனக்கு அதுவே சந்தோஷங்க. ஏடி பாசெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குடி. அது பிளைண்டான பாசம் ஆனதுனால உனக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம பேர பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு கூட உனக்கு தெரியல. இப்ப அம்மா என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்க? இல்ல ஒத்த ஓட்டு. இந்த வீடு பாதுகாப்பா இருக்காது, அந்த வெறும்பய வீடு தான் எசக்கிக்கு பாதுகாப்பா இருக்கும்னு அவளை அங்க கூட்டிட்டு போனா அவன் ஒன்ன. இப்ப என்னாச்சு? பாவம் அடிபட்டு தனியா தவிச்சு போய் கிடந்திருக்கா. அக்கா இங்கிருந்து போய் பாக்கியம் தானே அவளை காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. அவளுக்கு அடிபட்டப்ப அண்ணன் அப்பன்னு எவனாவது பக்கத்தில் இருந்தானால சொல்லுடா பாப்போம். இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணு பெத்தவ கூட இருக்கணும், இல்ல பெத்தவ மாதிரி இருக்கிறவ அவ கூட இருக்கணும். அந்த வீட்டுல அது நடந்துச்சா?
எல்லாரும் எனக்கு என்னன்னு அந்த ரெட்டை உசுருக்காரிய தனியா விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனா பாக்கியம் மனசுல உண்மையான பாசம் இருக்கு. அதனாலதான் இவளுக்கு சொப்பனம் வந்திருக்குக்கா. அதனாலதானே இசக்கியையும் குழந்தையும் காப்பாத்த முடிஞ்சது. இல்ல சௌந்தரம், என்னதாம்ல சொல்ல வர? அக்கா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த வீட்டுல மூத்த குழந்தை வவுத்துல தங்காது, அது நடைமுறையா இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும்? வயிற்று புள்ளக்காரிய கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிடணுமா வேண்டாமா? மைனியை யாரும் பார்த்துக்கலன்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா? அப்படி பார்த்திருந்தா இசக்கிக்கு அடி பட்டிருக்கவே பட்டிருக்காதுல. அதான் எவனுமே அவளை பார்த்துக்கவே இல்லையே. பாசம் நேசம் கூட பிறந்தவங்க மாதிரி வருமா? அப்படி இப்படின்னு அம்புட்டு ஒரு முழ நிலத்துக்கு வசனம் பேசினானே அந்த வெறும்பைய, இப்ப என்னடான்னா அம்புட்டு வீணா போயிடுச்சுல்ல. இதா நம்ம பாக்கியம் போயிருக்காட்டி அந்த இசக்கிக்கு தப்பா இல்ல நடந்திருக்கும். இன்னும் 3 மாசம் தாண்டல, அதுக்குள்ளார இந்த பாடு. இன்னும் பிரசவம் வரைக்கும் அந்த புள்ளைய கவனமா பாத்துக்கணும்ல. அவன் நொண்ணக்காரன் பாத்துக்குவானா? அவ அக்காக்காரி பாத்துக்குவாளா? இல்ல அவ அப்ப அந்த விளங்காதவன் வைக்குண்டா அவன் பாத்துக்கிடுவானா? நினைக்க நினைக்க எனக்கு பக்கு பக்குன்னு வருதுல. இன்னும் 7 மாசம் இருக்குல்ல. இப்பவே அனாதையா விட்டுட்டு போயிடுறவனுங்க இன்னும் என்னென்ன செய்ய மாட்டானுங்க அவனுங்க. கடைசியில குழந்தை தங்காதுங்கிறது அந்த புள்ள இசைக்கு விஷயத்திலயும் உண்மையாயிடும் போல இருக்கு. ஐயோ, வாய கழுவ மதனி. என்ன பேச்சு பேசுத? ஏடி, நான் கேட்க வேண்டியதா அக்கா கேக்குதா? இதுல என்னட்டி தப்பு இருக்கு? இந்தாரு பாக்கியம், ஆறு என்ன சொன்னாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப சரியா இருக்கும். இசக்கியே நீ பாத்துக்கிட்டாதான் அவன் நல்லபடியா பிள்ளைய பெத்து பொழைச்சுக்குவா. பாத்துக்க. இவர் என்னத்தையோ சொல்லி குழப்பி விடுறாருமா. இல்ல, நீ சும்மா இல்ல. குழந்தை தங்குமா தங்காதான்னு எனக்கே பயமா இருக்கு. பத்தியா பத்தியா பத்தியா, இப்ப உனக்கே பயமா இருக்குல்ல. இசக்கி அங்க இருந்துகிட்டு நீ இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் பாக்கியா? நான் சொல்லுறத கேளு. பேசாம இசக்கிய கூட்டிட்டு வந்து இங்க வச்சு அவளை பாத்துக்க. அதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு படுது. பாக்கியம், உன்னால மட்டும்தான் இசக்கிய நல்லா பார்த்துக்கிட்டு பிரசவமும் பார்க்க முடியும். ஒன்னே தவிர அந்த வீட்டுல யாருக்கும் இசக்கிய பார்த்துக்க தெரியாது. அவ இந்த வீட்டுல இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நீ விட்டுருப்பியாத? சொல்லு. ஏங்க, நீங்க சொல்றதும் சரிதாங்க. உனக்கு பேர புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு இருந்துச்சுன்னா வேலையா போய் உன் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நீ பக்கத்துல வச்சு உன் பொண்ணு போல நீயே பாத்துக்க. அப்பதாண்டிய புள்ள நல்லபடியா பிறக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பிறகு உன் இஷ்டம், பாத்துக்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க. இந்த வீட்டுல இசக்கி இருந்திருந்தா அவளுக்கு இந்த மாதிரி நான் ஆக விட்டுருப்பேனா? என்ன இருந்தாலும் நான் 4 பிரசவத்தை பார்த்தவ. அவளை பாத்துக்க எனக்கு தானே தெரியும். இப்ப தாண்டி உனக்கு புத்தி வேலை செய்யுது. போடி, காரியமா அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறியா? நல்ல வார்த்தை சொன்னீங்க. அடுத்து அவளை இங்க கூட்டிட்டு வர வேலைய நான் பாக்குதேன். இல்ல சிவபாலா, நீ உள்ள வா. 2-3 பொருள் வாங்க வேண்டியிருக்கு. வா. என்னக்கா, என்னென்னவோ சொன்னேன். நான் எப்படி அவன் மண்டையை கழுவிலேன்னு பாத்திடலாம். இல்ல சௌத்ரம், பிரமாதம்ல. என் தம்பி சௌந்தரத்துக்கு ஈடு என்ன வேற யாருமே இல்லல்ல. அதான் சௌந்தர பாண்டிக்கா.
சரி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? இல்லை என்ன முடிவா? நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளீனிங் கிளம்பியிருக்க? என்ன முறைக்க, என்ன விஷயம்? நைட்டு நான் சொன்னது மறந்து போச்சா? ஆமாம் மதுரைக்கு போகணும்னு சொன்னல. போவான். நானும் ரெடி தான், கிளம்பி போயிடலாம். இரு, சில விஷயத்தை எடுக்க வேண்டியிருக்கு. நீ வெயிட் பண்ணு, நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. இல்லை என்ன ஸ்கூலுக்கு போகாம உட்காந்து படிச்சிட்டு இருக்க? டைம் ஆகலையா உனக்கு? இல்லண்ணே, இன்னைக்கு எக்ஸாம் இருக்காதா? எக்ஸாம் நேரத்தில் தான். அக்கா அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமாட்டி, சீக்கிரமா வேலைக்கு கிளம்பணும்ல. இல்லை நீ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புதா? உனக்கு 8 மணிக்கு போனா போதும்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, இன்ஸ்பெக்டர் முன்னாடியே கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் கிளம்புதேன்ப்பா. இல்லை இது சாப்பிட கூட இல்லை, சாப்பாடும் எடுத்துக்கல, நீ மாட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? இல்லை எசகி இங்க வா. அண்ணா இவ பாரு சாப்பிடாம கிளம்புதா, என்னட்டு கேளு. ஏட்டி இருட்டி, ஒரு 5 நிமிஷம் டிபன் பாக்ஸ ரெடி பண்ணி கொடுத்துடுதேன். எட்டி இசக்கி, வேலை பார்க்க வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? வீரா, ரொம்ப அவசரப்படாத. லஞ்ச் கட்ட அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீ வெயிட் பண்ணு, நான் போய் கட்டிட்டு வரேன். அக்கா 5 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுக்கா, நான் உடனே கிளம்பணும். அப்பா நான் வாரேன்ப்பா. ஏய் வீரா, இல்லை செலவு காசு இருக்கா? எல்லாம் இருக்குண்ணே. அக்கா அக்கா உனக்கு என்னடி? ஷூ லேஸ் கட்டாம இருக்க பாரு. நம்மள வீரா, ஷூ மாட்டம் லேசு கட்ட மாட்டியா? சாரி மாமா. என்ன ஒரே பதட்டமா இருக்கா? நேத்து மாதிரி இல்ல, ஒரு பயந்தாப்புல இருக்கா, ஒரு மாதிரி தப்பா இருக்க. தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். என்னை என்னைக்கு அவன் மதிச்சிருக்கான்? என்னை இங்க அம்போன்னு விட்டுட்டு இன்னும் சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி வீராவை வீம்பா கூட்டிட்டு போயிருக்கான்.